வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம்க்கு ஏன் வந்து கீ வரல மேடம், அதை பற்றின விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும், நம்மளோட நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே எஸ்ஜிடி எக்ஸாம் கீ பற்றி தான் கேட்குறீங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கிட்டத்தட்ட 500 மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. 500 மெம்பர்ஸும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் நான் நம்மளோட சேனல்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டிஸ்கஷன் எதுக்காக அப்படின்னா, உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா, ஆன்சர்ஸ்க்கான புக் ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கும் அதை டிஸ்கஷன் பண்ணிக்கிறதுக்கும், ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோ இல்லை ஃபைனல் கீயை பற்றின விஷயமோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு குரூப் தான் அதில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், யூஜிடிஆர்பி எழுதியிருக்கவங்களா இருக்கலாம், எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதியிருக்கவங்களா இருக்கலாம், அண்ட் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஐடியாவில் இருக்கிற எல்லாருமே, அண்ட் எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி எல்லாமே எக்ஸாம் எழுதி நம்ம அட்டன் பண்ணி அதில் வேலைக்கு போயிருக்கோன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். எல்லாமே ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் என்னோடதுல. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் டிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஸோ யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி எக்ஸாமோட கீ ஆன்சர் லேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரியும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸாம் நடந்து ஃபைனல் கீ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ஃபைனல் கீ ஆன்சர், அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ்ன்ற மிகப்பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், கம்யூனல் டர்ன் கன்ஃபியூஷன், சப்ஜெக்ட் டர்ன் கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க செகண்ட் கிரேட் டீச்சர், நம்ம இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த எந்த குழப்பமும் இல்லை. நீங்க முதல் தேர்வு, அதாவது ஒரே ஒரு விஷயம், டிடிஎட் முடிக்காம பிஎட் டிடிஎட் முடிக்காம நீங்க டிடிஎட் இல்லாம பிஎட்டை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ. மற்றபடி வேற எந்த குழப்படியும் இல்லை. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்னா டெட் பேப்பர் 1 எழுதியிருக்கணும், டிடிஎட் முடிச்சிருக்கணும். இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து எந்த இஷ்யூ இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ யூஜிடிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறதுல இருக்கிற தாமதத்தால கூட நம்ம செகண்ட் கிரேட் லிஸ்ட் வந்து லேட் ஆகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா யூஜிடிஆர்பி கிட்டத்தட்ட அவங்களோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு, ஈஸியா அப்பாயின்மெண்ட் வந்து போடுற சூழ்நிலை வந்துருச்சு. சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ், ஈக்குவலன்ட் ஜிஓ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அடுத்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ வரலாம் அப்படிங்கிற போது எப்படி இருந்தாலும் நம்ம செப்டம்பர் 2க்குள்ள வந்து தான் ஆகணும். ஸோ நிறைய முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கே இது ஏன்னா யூஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு சீக்கிரம் வந்துருச்சு, 1 மந்த் அந்த டைம்குள்ள வந்துருச்சு. ஸோ ஆனா அதுக்கப்புறம் ப்ராசஸ் டிடிஎஸ்ஸா இருந்துச்சு, ரொம்ப குரூஷியலா போச்சு. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கு அடுத்து ஃபைனல் கீ வர வைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஸ்டார் கொஸ்டின்ஸ் வந்து இல்லவே இல்லை அப்படின்றாங்க. பட் டிஸ்கஷன் பண்ணி நம்ம குரூப்ல பார்க்கும்போது எவ்ரிபடி ஹாஸ் அ இஷ்யூ. அப்போ அந்த கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொருத்தருக்கு டவுட்டா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரூஃபை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாரோட ப்ரூஃபையும் கண்டிப்பா ஏத்துக்க முடியாது, பட் அக்செப்டபிள் அப்படிங்கிற. ஏன்னா இந்த தடவை யூஜிடிஆர்பிலேருந்து டிஆர்பி வந்து மிகப்பெரிய ஒரு பாடம் கத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டார் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க அவசியப்படாது, அதுக்கு ஒரு முயற்சி கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஸ்டார் கொஸ்டின்ஸ் வந்தால் அதற்கான தீர்வை நம்ம கரெக்டான முறையில் நம்ம கன்வே பண்ணணும். ஸோ இந்த புக்ல இருந்து என்ன கொஸ்டின் இருக்கு, அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஆன்சர் எந்த ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கு, அந்த பேஜ் நம்பரோட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்டார் கொஸ்டின்ஸோட ரோல் வந்து மேஜரா இருக்கும். அதை நம்ம கிளியர் கட்டா இருந்தாதான் ஆன்சர் கீக்கு அடுத்து ஃபைனல் ஆன்சர் கீயும் நமக்கு விரைவில் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கண்டிப்பா செப்டம்பருக்குள்ள வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டார் கொஸ்டின்ஸே இல்லை. நீங்க எது எப்படி ஸ்டார் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, தவறான கேள்வி, தவறான பதில்கள் கொடுக்கப்பட்டிருந்தால், தவறான கேள்வி கேட்கப்பட்டிருந்தால், ஒரு கேள்விக்கு 2 விடைகள் இருந்தால்,
இல்ல 2 விடைகளுமே 4 விடைகளுமே தவறா இருந்தா இல்ல 4 விடைகளுமே கரெக்டா இருந்தா இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார் கொஸ்டின்ஸுக்கு. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு சொல்லும் போது அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி முடிவு பண்றது ஃபைனல் ஆன்சர் கீழே வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டேக்கன் அட் வேரியஸ் லெவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ன்றத வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அதுல இருந்தே நிறைய சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும், பல தலைவர்களா இருக்கட்டும், அவங்க கிட்டலாம் வந்து மெயில் பண்றாங்க, மினிஸ்டர்ஸை சந்திச்சு கோரிக்கை மனு, டிஆர்பிக்கே போய் வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க, வேகன்சி இன்க்ரீஸ்க்கும் சொல்லியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ வந்துட்டு கீ ஆன்சர் ரிலீஸ் பண்றதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய ஸ்டெப்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து எடுத்துட்டு இருக்கிறதுனால மிக விரைவில் உங்களுக்கு ஆன்சர் கீ வெளியிடப்பட்டு அதுக்கு அடுத்தடுத்த லெவல் வந்து கண்டிப்பா வேகமா இருக்கும் ப்ராசஸ் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்க விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னெசரியான விஷயங்களை ஷேர் பண்றது அந்த குரூப்போட நோக்கம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், கீ ஆன்சர் அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு கனெக்டிங் பிளாட்ஃபார்ம். அதை வந்து நீங்க நம்மளோட சேனல் மூலமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ அன்னெசரியான எந்த ஒரு டிஸ்கஷனும் அதுல இருக்க வேண்டியது இல்லை. நம்மளோட சேனல் வழியா ஒரு கனெக்டிங் பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ள டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துருச்சு அப்படின்னா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு மாறுபாடுகள் இருந்தா அதுக்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமா அப்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபைனல் கீ ஆன்சருக்காக வெயிட் பண்ணி ஃபைனல் கீ ஆன்சர்ல நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்துடலாம் நம்மளோட பேர் இருக்கா இல்லையான்னு. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க விரும்புறவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து குரூப்ல கொடுக்குறேன் நான், டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் கரெக்டான டைம்ல கரெக்டான ஆத்தென்டிசிட்டியோட நமக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்ல எழுதிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.